மகனே, நான் தான் உன் சிவன் பேசுகிறேன். உன் உள் மனதில் இருக்கும் காயங்கள் மனதிலிருந்து நீங்க நான் ஒரு நல்வழியை காட்டுகிறேன். இதை முழுமையாக கேள். உன் அருகில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் உருக்குலைந்து விடும். சிவனுக்கு கீழே வணங்கினால் உலகமே உனக்குள் வணங்கும். எந்த நொடியிலும் சிவனை நினைத்தால் அதுவே உன் கடைசி துயரம். ஆன்மாவின் அமைதியே சிவத்தின் அருள். சிவன் அருகில் இருப்பவன் பயம் என்ற சொல்லையே அறியான். கையிலை மலையில் வாழும் தேவன் உன் இதயத்தில் தான் இருப்பான். சிவன் மீது நம்பிக்கை வைத்தால் இடரெல்லாம் நீங்கும். பக்தி உண்மையானால் சிவன் உணர்வாக மாறுவார். இறைவன் கொடுக்கும் பரிசுகள் தவத்தில் கிடைக்கும் சாதனைகள். நம்பிக்கையுடன் ஓம் நம சிவாய என்றால் போதும், 10,000 கோடிகள் சமம். நீ உருகினால் சிவன் வருவார். நீ அழைத்தால் அருள் பாயும். சிவபெருமான் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறார். சிவனை சிந்தித்தாலே சிந்தை தூய்மையாகும். அன்பால் சிவனை அடையலாம், தவத்தால் பாறைகளை பிரிக்கலாம். ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு திருவருள். வாழ்க்கையில் வழி தெரியாத போது சிவனை நோக்கி நட. பார்வையில் கருணை, அருளில் ஆழ்மனம், அதுவே சிவன். மனதின் அமைதி பெற நினைத்தால் சிவன் நினை. சண்டையில்லா ஆனந்தம், அதுவே சிவன் தரும் வாழ்க்கை. கோபத்தை விட்டால் சிவன் வருவார். சிவபெருமானின் திருவடி மீது பக்தி வைத்தால் பாழ் வாழ்க்கையும் பரிபூரணமாம். சிவன் பரிசுகள் நிதானம் கொண்டே வரும், ஆனால் நிச்சயமாக வரும். மனதின் இருளை அகற்றும் ஒளியே சிவன். பசுமை தரும் மழையைப் போல பாசத்தை தரும் சிவன். குரலில் சுப்பிரமணியம் இருந்தாலும் நெஞ்சில் சிவன் இருந்தால் போதும். ஆழமான மௌனம் சிவனை அடைய சிறந்த வழி. சிவனை விட யாரும் உனக்காக சிந்திக்க மாட்டார்கள். கடந்து செல்லும் புயல்களையும் அருளால் அமைக்கும் தெய்வம் சிவன். ஒவ்வொரு ஓம் நம சிவாயும் ஒரு பாதையை திறக்கும். இறைவனை உணர நினைத்தால் முதலில் உன்னை உணர். உன் ஆன்மாவின் இசை சிவனின் தாண்டவமாகும். வாழ்க்கை கசப்பாய் இருந்தாலும் சிவனின் அருள் அந்த கசப்பை இனிப்பாக்கும். சிவன் மீது வைத்த நம்பிக்கை வாழ்க்கையில் எடுத்தெழும் சக்தி. சோர்வினை சமாளிக்க சிவனின் நாமமே துணை. இரவில் கண் விழிக்க சிவனை பாட்டாக பாடு. உண்மை வாழ்க்கையை உணர சிவபெருமானின் பாதையை பின்பற்று. காமத்தை வெல்லும் தவம் சிவனை அடைய வழி. நினைவுகளும் நிலைத்த உணர்வுகளும் சிவபெருமானின் தோரணை. ஆண் பெண் பாலினமில்லை, சிவம் அனைத்தும் ஒன்று. உணர்ச்சிகளை உயர்வாக்கும் ஈஸ்வரன் சிவன். அகம்தான் ஆலயம், அங்கு இருக்கிறான் சிவன். ஒருமுறை சிந்தித்தாலே புனிதம் தரும் சக்தி சிவன். ஒவ்வொரு பச்சை இலையிலும் சிவனின் கண்ணோட்டம். கடவுள் குரல் கேட்க மனதை கேட்டல் வேண்டும். துன்பத்தில் தேடுவதை விட மகிழ்ச்சியிலும் நினைத்தால் அது உண்மையான பக்தி. மனதில் சிவன் இருந்தால் உலகம் கைப்பிடிப்பதாகும். எல்லாமே இழந்த போதும் சிவனை நினைத்தால் எதுவும் இழக்கப்படவில்லை. எளிமையாக வாழ விரும்புகிறாயா? சிவனை போல் வாழு. உலகின் ஒவ்வொரு உயிருக்கும் சிவன் அந்தரங்கம். துன்பத்தின் பயணம் சிவனை நோக்கி செல்கிறதென்றால் அது மோட்சம். உலகம் விலகினாலும் பராமரிப்பவன் சிவன். சவால்கள் வந்தாலும் சிவனை நம்பு. அவன்தான் சாமர்த்தியத்தின் மூலமும் பாவங்களை போக்கும் பசுபதியின் பார்வை போதும். மூச்சில் சிவன் இருந்தால் மோட்சம் புறந்தள்ள முடியாது. ஒரே வார்த்தை நமசிவாய், ஒரே வழி சிவம். தவமும் தர்மமும் சேர்ந்ததே சிவபெருமானின் பாதை. வாழ்க்கையில் அமைதியை தேடுகிறாயா? சிவனை எண்ணு. கைவிட்ட எல்லோரையும் மன்னிக்கும் சக்தி சிவபெருமானிடம் மட்டுமே. பக்தியின் தீபம் எரிகையில் சோதியாக சிவன் வருவார். யுகங்கள் மாறினாலும் சிவனின் கருணை மாறாது. நீ பழிக்க நினைத்தால் சிவன் பரிகாரமாக மாறுவார். அருள் கிடைக்கும் இடம் கோவில் மட்டுமல்ல, உன் மனதும் கூட. சிவனின் நாமம் சொல்லும் போது உள்ளம் பரவசமாகும். சிந்தை தூய்மையானால் சிவன் தோன்றுவார். மனதை வெல்ல சிவன் துணையாக இருப்பார். பழியை விட்டு வைக்கும் மனம், அது சிவத்துவம். கோபத்தை வெல்லும் ஒரே தெய்வம் சிவன். அந்திம நொடியிலும் ஓம் நம சிவாய சொன்னால் ஆனந்தம் உறுதி. நாளை என்ன ஆகும் என்பது தெரியாது, ஆனால் சிவனோ இருப்பார். துன்பங்களை அழிக்கும் ஆற்றல் சிவனின் அருள். பொருள் இல்லை என்றாலும் பரம் இருக்கிறான் சிவன். உலகம் சொல்லும் அல்ல, சிவன் சொல்வது உண்மை. அருளோடும் அன்போடும் செல்லும் பாதி சிவபாதம். கலை கட்டும் வேளைகளிலும் கண்ணீர் தரும் நேரங்களிலும் சிவன் துணை. மனதில் சாமர்த்தியமில்லை என்றால் சிவனை நினை. வெற்றிக்கு வித்திடும் விதை சிவனின் அருள். ஆன்மாவின் எளிமைதான் சிவனின் பெருமை. நிழலாக இருப்பவன் உலகம் ஒளியாக இருப்பது சிவன். எதிரியை வெல்வது முக்கியமல்ல, உன்னை நீ வெல்ல வேண்டும், அதற்கு சிவன் துணை. தியானத்தின் முழுமையான வடிவம் சிவன். பூமி சுழலும் வரை சிவனின் தாண்டவம் தொடரும். புனிதம் கொஞ்சம் வேண்டுமென்றாலும் பக்தி முழுவதும் வேண்டும். அன்பை காட்டும் தெய்வம் சிவபெருமான்.
கண்ணீரை கருணையாக மாற்றுபவர் சிவன். தவமில்லா வாழ்க்கை கரைவில்லா மேகம். மகிழ்ச்சி மாறுபடலாம், ஆனா சிவன் நிலைத்தவர். வழி தெரியாமல் திகைத்த போது வழிகாட்டியவர் சிவன். உன் தவத்திற்கு நிச்சயமாக சிவனின் பதில் வரும். சிவபெருமானின் திருவடி மட்டும் போதும் வாழ்க்கை மாற்றும். நேர்மையோடு நடந்தால் சிவனின் அருள் தடையில்லாமல் வரும். ஒவ்வொரு துளியும் பரிசாக தரும் தெய்வம் சிவன். உலகம் உன்னை மறந்தாலும் சிவன் நினைத்திருப்பார். வாக்கியமாக சொல்ல முடியாத அருள் சிவம். மனதை சுத்தமாக்கும் மந்திரம் ஓம் நம சிவாய். வாழ்வின் உண்மை அழகு சிவபெருமானின் அடியில் உள்ளது. சிவனின் திருநாமத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. தவத்தின் முடிவில் காண்பது சிவத்தின் பிரகாசம். ஆசையை விட்டால் சிவன் அருகில் வருவார். பூதங்களை தாண்டி உணர்வை ஆட்சி செய்வது சிவதத்துவம். திருநாளிலும் துன்ப நாளிலும் ஓம் நம சிவாயதான் நம்மை காக்கும். வாழ்க்கை குழப்பமாக இருந்தாலும் சிவனை நம்புவிடை அவனிடம் இருக்கிறது. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, சிவன் உன்னை ஏற்கத்தான் தயாராக இருக்கிறார். தவம் இல்லாமல் சிவனை பெற முடியாது, ஆனால் அன்பு இருந்தால் அவன்தானே வரும். சோதனை அதிகமானால் அருள் மிகைப்படும், அது சிவத்தின் தன்மை. உன் மூச்சு ஓங்கும் வரை ஓம் நம சிவாய ஓங்கட்டும். உலகம் சாய்ந்தாலும் சிவன் மீது நம்பிக்கை சாயக்கூடாது. பாவத்தை பவித்திரமாக்கும் நாமம் சிவன். பக்தி தீவிரமானால் பிராரப்தம் தாமதிக்க முடியாது. வேதத்தில் தேடும் இறைவன் உன் உள்ளத்தில் சிவமாக இருக்கிறான். துன்பத்தை அருள் என்று உணர்த்துகிறான், அவனே சிவன். ஒன்றுமில்லாத போதிலும் சிவம் என்ற உணர்வு இருக்கட்டும். மனதை அழுத்து பெயாது சிவபெருமான் அதை தூக்கி வைப்பார். இழந்ததை மறந்து ஈன்றவன் இறைவனையே எண்ணு. ஒவ்வொரு அர்ச்சனையும் சிவனின் அருளை விரைவாக கொண்டு வரும். கோயிலுக்குள் போக வேண்டாம், மனக்கோயிலில் சிவனை நினை. வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய அருள் வழியாக மாறும். சிவனின் பாதத்தில் விழும் ஒரு கண்ணீர் கோடியான புனிதங்களை ஈட்டும். நீ யாரையும் வெல்ல வேண்டாம், உன் கோபத்தையே வெல், அதுவே சிவபாதை. மௌனமான மனிதனின் மனதில் உக்கிரமான சிவன் உறையும். பக்தி கொண்ட வாழ்க்கை என்றால் ஒவ்வொரு நாளும் திருவிழா. ஆன்மா சுத்தமாக இருந்தால் சிவன் தானாகவே வந்து விடுவார். வாழ்க்கை உன்னை இழுக்கும் போதும் சிவன் உன்னை தூக்கிக் கொள்வார். உலகமே நீ என்ன செய்ய முடியாது என நினைக்கும் போது சிவன் என்ன செய்கிறார் என்பதை நீ காண்பாய். பக்திக்கு எதிரியாக இருப்பது சந்தேகம். சந்தேகத்தை விடு, சிவன் உனக்குள்ளே இருக்கிறான். தவிர்க்க முடியாத தருணத்தில் கூட தவம் செய்தவனாக இருக்க சிவன் துணை தருவார். பூவால் புனிதம், ஆனால் மனதால் சிவபெருமான் பரவசம். விரும்பும் எல்லாவற்றையும் தர முடியாது சிவன், ஆனால் தேவைப்படும் அனைத்தையும் தருவார். சிந்தை தூய்மையாக இருக்க வேண்டும், அங்கேதான் சிவன் குடிகொள்கிறார். கையால் செய்யும் வழிபாடு சிறப்பு, ஆனால் உள்ளத்தால் செய்யும் வழிபாடு பக்தியின் உச்சம். பொருள் இல்லாத பக்தி அதுதான் உண்மையான சிவபக்தி. உன்னடித்தான் தடுமாறலாம், சிவன் நடத்தும் பாதை தடுமாறாது. இருட்டில் சிக்கினாலும் ஓம் நம சிவாய ஒளி தரும். சிந்தையில் சிவன் இருந்தால் சோதனை வெற்றியில் மாறும். நேரம் சாதகமில்லை என்றாலும் நாமம் சக்தியாகும். தவிக்கிற ஒவ்வொரு நொடிக்குமான பதில் சிவபெருமான். சிவனின் திருநாமம் மனதில் இருந்தால் உலகம் பயமில்லா இடமாகிறது. கோபத்தை கட்டுப்படுத்துவது தியானம் அல்ல, அது சிவபாதை. உன்னில் நீ அன்பாக இருந்தால் உனக்குள் சிவன் உருவாகுவார். மனதின் உண்மை வழிதான் சிவ வழி. பக்தியின் உயர்வு, அருளின் ஆழம், இவை இரண்டும் இணைந்தால் அதுவே சிவனின் பாதை. துன்பங்கள் தரையில் வீழ்த்தலாம், ஆனா சிவன் மனதை எழுப்புவார். கோயிலில் காணும் சிவன் உன் கண்ணீரில் பெருமை காண்கிறார். அருளோடு சுமந்தால் சுமை ஆகாது. உலகம் விட்டால் பரவாயில்லை, சிவன் பிடித்திருப்பாரே போதும். மனதில் இருக்கும் பக்தியே சிவனை நோக்கும் பாலம். சாமர்த்தியத்தால் அல்ல, சாந்தத்தால் சிவன் பிறக்கிறான். கடைசியாக எல்லோரும் விலகும்போது ஒரே ஒரு கைதான் பிடிக்கும் சிவபெருமான். தோல்வியின் பின்வரும் வெற்றி சிவனின் பரிசு. ஒரே ஒரு நொடியிலும் ஓம் நம சிவாய என்றால் போதும், உலகம் நிலை குலைந்தாலும் மனம் அமைதி அடையும். புனிதமாய் வாழ விரும்புகிறாயா? சிவனின் நாமத்தை உள்ளத்தில் வைக்க. வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. இன்னும் இந்த மாதிரியான வீடியோ போடுறதுக்கு எனக்கு இம்ப்ரெஷனா இருக்கும்.